வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஃபலூடா தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்னா கொஞ்சம் நிறைய செய்ய வேண்டியிருப்போம், அவ்வளோதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவரிசியும் சேமியாவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா செய்யலாம். நட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, என்ன நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். என்ன ஜெல்லி இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஜெல்லி எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஜெல்லி பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து விட்டுட்டோம்னா அழகாக வந்து செட் ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துட்டு மில்கில் சேர்த்துருவோம். கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சோமே இந்த 1/2 லிட்டர் மில்கில் இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் வந்து எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூனு 4 ஸ்பூனு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசி வேக வச்சு இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்ச்லாம் வந்து வந்துடும். ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸை வந்து மில்கில் ஆட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் மில்க் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கஸ்டர்ட் மில்க்கை அப்படியே விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரேஞ்ச் பண்ணுறது தான் இதனோட பியூட்டியே. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சப்ஜா சீட்ஸ், சேமியா. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட சேமியா செய்யலாம். அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆரஞ்சு ஜெல்லி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து இந்த ஜெல்லியில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருந்தேன். அந்த கலர் மாறிடுச்சு. ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கோங்க. என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணமே இதை வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த மில்க் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். என்ன ஐஸ்கிரீம் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். கீழே வழிய போது. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். என்ன இருக்கோ வீட்டில் வைக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி என்ன இருக்கோ செரி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரோஸ் எசன்ஸை கொஞ்சம் மேலே விட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே வந்து நம்ம வந்து ஃபலூடா செஞ்சுட்டோம். நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.